வணக்கம் நண்பர்களே. முந்தைய 2 பதிவுகளில் மஞ்சள் காமாலை என்பது என்னவென்றும் குழந்தைகளுக்கு ஏற்படும் மஞ்சள் காமாலை குறித்து பார்த்தோம். இப்பொழுது வளர்ந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் வைரஸ் மூலம் பரவும் மஞ்சள் காமாலை குறித்து பார்ப்போம். வைரஸ் மூலம் ஏற்படும் மஞ்சள் காமாலை A, B, C, D, E A முதல் E வரை 5 வகையான மஞ்சள் காமாலைகள் உள்ளன. இதில் A மற்றும் B மட்டுமே குழந்தைகளை அதிகமாக பாதிக்கிறது. இது பொதுவாக அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் மஞ்சள் காமாலைகளில் 80% வரை மஞ்சள் காமாலை A பிரிவாகும். 10%க்கும் குறைவான குழந்தைகளுக்கு மஞ்சள் காமாலை B பிரிவு வருகிறது. இந்த 2 வகையான மஞ்சள் காமாலை குறித்து பார்ப்போம். பொதுவாக குழந்தைகளை அழைத்து வரும் மஞ்சள் காமாலை என்று அழைத்து வரும் குழந்தைகளுக்கு காணப்படும் மஞ்சள் காமாலை A பிரிவாக ஆகும். இது எதன் மூலம் பரவுவது என்றால், அசுத்தமான தண்ணீர், அசுத்தமான உணவு மற்றும் மலம் கழித்த பிறகு சரியாக மலத்தின் மூலம் மற்ற குழந்தைகளிலிருந்து பரவுகிறது. பொதுவாக விடுதிகளில் தங்கியிருக்கும் குழந்தைகளுக்கும் கேம்புகள் இந்த மாதிரி அதிகமாக இருக்கும் குழந்தைகளில் இது பரவ வாய்ப்பு அதிகம். கொதிக்க வைத்து ஆற வைத்த தண்ணீர் கொடுப்பதன் மூலமாகவும் வெளியே உணவுகளை அதிகம் வாங்கி தராமல் தவிர்ப்பதன் மூலமாகவும் மஞ்சள் காமாலை A பிரிவை தவிர்க்கலாம். மஞ்சள் காமாலை A பிரிவு அதிக குழந்தைகளை பாதித்தாலும் இதன் பாதிப்பு குறைவாகவே இருக்கும். இதன் பாதிப்பு 7 முதல் 10 நாட்களுக்குள் தானாகவே சரியாகிவிடும். இதற்கு வைத்தியம் என்று எதுவும் கிடையாது. சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ், அதாவது குழந்தைகளுக்கு ஏற்படும் காய்ச்சலுக்கு மருந்து, வாந்திக்கு மருந்து மற்றும் உடலில் ஆங்காங்கே அரிப்புகள் ஏற்படும், அதற்கு மருந்து கொடுத்தால் மட்டும் போதும், தானாகவே சரியாகிவிடும். இந்த மஞ்சள் காமாலை A பிரிவு தான் மூலிகை மருந்து கொடுத்தோ இல்லை நாட்டு மருந்து கொடுத்தோ சரி செய்கிறார்கள் என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மஞ்சள் காமாலை A பிரிவு எந்த வைத்தியமும் செய்யாமல் தானாகவே சரியாகிவிடும். இதனால் எந்த பாதிப்பும் இல்லை. மருத்துவரின் ஆலோசனை பெற்று போதுமான அளவு ஓய்வு எடுத்தாலே இது சரியாகிவிடும். மஞ்சள் காமாலை B பிரிவு இது மிக கொடுமையான வைரஸ் கிருமி. இது இரத்தத்தின் மூலம் பரவுகிறது. ஏற்கனவே மஞ்சள் காமாலை B பிரிவு தாய்க்கு இருந்தால் குழந்தைக்கு எளிதில் பரவுகிறது. அல்லது ரத்தம் ஏற்றும் போது ஏற்கனவே இரத்தத்தில் மஞ்சள் காமாலை B பிரிவு கிருமிகள் இருப்பவர்களிலிருந்து சாதாரணமாக இருப்பது பரவும். அல்லது ஊசிகள் பயன்படுத்துவதன் மூலமாகவும், போதை ஊசி பயன்படுத்தும் போது சுத்திகரிக்கப்படாத ஊசி பயன்படுத்தும் மூலம் பரவுகிறது. இது மிக கொடுமையானது. வந்தவுடனே உயிரை பறிக்கும் வாய்ப்பு அதிகம். அப்படி உயிரை பறிக்கவில்லை என்றாலும் தொடர்ந்து அவர்கள் உடம்பில் இரத்தத்தில் அந்த வைரஸ் கிருமிகள் சுற்றி கொண்டே இருக்கும். நாட்பட்ட கல்லீரல் அழற்சியை ஏற்படுத்தும். மேலும் இது கல்லீரல் புற்றுநோயை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது. எனவே மஞ்சள் காமாலை B பிரிவு தான் கவனத்துடன் நாம் கவனிக்க வேண்டும். எனவே குழந்தைகளுக்கு மஞ்சள் காமாலை வந்த பிறகு மருத்துவரை உடனே அணுக வேண்டும். அவர் பரிசோதனை செய்து A பிரிவா B பிரிவா என்று கண்டறிவார். A பிரிவு என்றால் அவர் கூறும் ஆலோசனை ஏற்று ஓய்வு எடுத்தாலே போதும். B பிரிவு என்றால் அதற்கான தக்க மாற்று மருந்துகள் தர வேண்டும். இப்பொழுது பிறக்கும் குழந்தைகளுக்கு பிறந்த முதல் நாளே மஞ்சள் காமாலை B பிரிவுக்கு தடுப்பூசி போடப்படுகிறது. ஏற்கனவே தடுப்பூசி அட்டவணையில் பார்த்தோம். மஞ்சள் காமாலை B பிரிவும் தோலூசி எனப்படும் BCG ஊசியும் பிறந்த குழந்தைக்கு ஹாஸ்பிட்டலிருந்து மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்புவதற்கு முன்பே, டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்பே போடப்படுகிறது. இந்த தடுப்பூசியின் மூலம் மஞ்சள் காமாலை B பிரிவு பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் மஞ்சள் காமாலை A பிரிவு தண்ணீர்கள் சுத்திகரிக்கப்படாத தண்ணீர் மூலமாக நிறைய பரவி கொண்டிருக்கிறது. இதற்கும் தடுப்பூசி உள்ளது. இது 1 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு போட்டுக்கொள்ளலாம். ஆக 2 மஞ்சள் காமாலையும் வைத்தியம் செய்வதற்கும் வராமல் தடுப்பதற்கும் தேவையான மருந்துகள் அலோபதியில் உள்ளன. மற்ற மஞ்சள் காமாலை பிரிவுகள் C மற்றும் D, E இவைகள் அதிகமான அளவில் பரவுவதில்லை. ஆனால் C மஞ்சள் காமாலை B அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. அதுவும் மருத்துவர் ஆலோசனை பெற்று வைத்தியம் செய்ய வேண்டும். எனவே மஞ்சள் காமாலை என்று அலட்சியமாக இருக்காமல் அது எந்த வகையை சேர்ந்தது என்று பரிசோதனை செய்து A பிரிவா B பிரிவா என்று பரிசோதனை செய்து அதற்கு தகுந்தவாறு வைத்தியம் செய்ய வேண்டும். மஞ்சள் காமாலைக்கு அலோபதியில் மருத்துவம் உண்டு. நன்றி, வணக்கம்.